பல்லவ தேசம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரம் அரசியல் களம் என்பது கோடை வெயிலின் தாக்கத்தை விட மிக பெரிய அளவில் தகிக்கிறதே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு சிதம்பரத்தோட அரசியல் களம் சூடேறி போய் இருக்கே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சிதம்பரம் அரசியல் களம் என்பது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேவில் தான் போயின்னு இருக்குன்னு சொல்லலாம். பல்வேறு அராஜகங்கள், பல்வேறு அடிதடிகள் சொல்லிட்டு அந்த இடத்துல இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தொல் திருமாவளவன் அந்த இடத்துல போட்டிடுறாரு. அடுத்தது அதிமுகவில் சந்திரகாசன் அவர்கள் போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஜானசி ராணி அப்படிங்கிற ஒருத்தவங்க போட்டி போடுறாங்க. அடுத்ததாக பிஜேபியில் திரு கார்த்தியாயினி அவர்கள், முன்னாள் மேயர் அவர்கள் களம் இறங்கியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தை தாண்டி தனிநபர் விமர்சனம் மிக பெரிய அளவில் வைக்கப்படுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக திருமதி கார்த்தியாயினி அவர்கள் மேலே அவர்கள் மீது வைக்கப்படுகிற தனிப்பட்ட விமர்சனம் மிக மிக கொச்சையாக வைக்கப்படுகிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா விசிகாவை சார்ந்தவர்கள் கார்த்தியாயினி அவர்கள் மிக மிக வன்மமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கார்த்தியாயினி எங்கே போனாலும் திருமாவளவனை விமர்சிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பாசிசத்தை தான் விசிகாவினர் கையாண்டிருக்காங்க. இது நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். எதுக்காகனா கார்த்தியாயினி ஒரு இடத்துல பிரச்சாரம் போகிறாங்க. அந்த இடத்துல நீ எப்படி திருமாவளவன் விமர்சிக்கலாம், நீ வாயை மூடு, ஒரு பெண் வேட்பாளரை நீ வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த இடத்துல மிக பெரிய அளவில் ஒரு கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க விசிகவினர். அது மட்டும் இணையத்தில் ஒரு விசிக சார்ந்த ஒருத்தர் போட்டிருக்காரு, கார்த்தியாயினி மிக 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 தரம் தாழ்ந்த விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் சிதம்பரம் அரசியல் களம்ங்கிறது மிக சூடாக தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் கார்த்தியாயினி அவர்களும் மிக தரமான சம்பவங்களே செஞ்சிட்ருக்காங்க. ஒருத்தர் நீ இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தியாயினி அவர்களுக்கு கொடுக்குற கவுண்டருங்கிறது வேற லெவல்ல இருந்தது. நீ யார் சொல்கிறதுக்கு, இது என்னோட தொகுதி, நான் இங்கே வருவேன், அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, அது மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசி அந்த இடத்துல பலரோட கவனத்தை திருப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். இந்த அளவுக்கு தான் நம்ம சிதம்பரத்தோட அரசியல் களம்ங்கிறது சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அதிமுகவில் திரு சந்திரகாசன் அவர்கள் போட்டி போடுறாங்க. அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்காங்கன்னே தெரியல. இன்னும் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன பேசியிருக்காங்கன்னா, அவங்க அதிமுக கூட விசிக கூட அதிமுக சேர்ந்துக்கிட்டு ஒரு சில உள்ளீடு வேலையெல்லாம் பார்க்குறாங்க, விசிக கூட சப்போர்ட்டாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான களம் நிறுவனம்லாம் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. சிதம்பரம் அரசியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் தமிழர் ஜானசி ராணி அவர்கள் போட்டி போடுறாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்தை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுக்கப்புறம் கார்த்தியாயினி இருக்காங்க. கார்த்தியாயினி அவங்களோட நியூட்ரல்ஸோட ஓட்டு முக்கால்வாசி ஓட்டர்ஸ் கண்டிப்பாக இவங்க தான் வாங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் ஓட்டம், அதுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டம் அதிமுகவும் விசிகாவும் சரிசம அளவில் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த தொகுதியில். அடுத்தது பார்த்திங்கன்னா சிதம்பரம் சுற்றுலா டீச்சர்கள் அவருடைய வாக்குகள் எல்லாம் முழுமையாக கார்த்தியாயனுக்கு விழுது. அதுக்கப்புறம் அந்த ஜெயின் சேட்டு அது மாதிரி சொல்லுவாங்க பற்றி, அவங்களோட ஓட்டும் கார்த்தியாயன் அவர்களுக்கு முழுசாக விழுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தனி மெஜாரிட்டாக ஒரு கட்சி இருக்குன்னா அது பாமகவோட கட்சி தான் இருக்குது. பாமக கிட்டத்தட்ட பார்த்தா அந்த இடத்துல 3 லட்சம் ஓட் பேங்க் வச்சுருக்க ஒரு கட்சின்னு பார்த்தா அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அவங்களுடைய முழுக்க உழைப்பு அந்த இடத்துல கார்த்தியாயனி அவர்களுக்காக கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் நீங்கள் ஒரு படி மேலே பார்த்தோன்னா அந்த இடத்துல பானை உடைபட்டே ஆக வேண்டும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பாமகவினர் மட்டுமல்ல, வன்னிருமதிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி தான் இருக்குது அந்த இடத்துல. இது மட்டும் இல்லாமல் விசிகவனோட தனிப்பட்ட தாக்குதல்கள், அப்போ தனிப்பட்ட ஆபாச வார்த்தைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தொல் திருமாவளவன் கடந்த 5 வருடமாக அவர் பேசிய வார்த்தைகள் அந்த தொகுதி மக்களோட மனசுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. அவர் பேசிய வன்னியர்களை பற்றி ஜாதி புத்தி அப்படி பேசிய வார்த்தைகள், அதுக்கப்புறம் அசிங்கமான சிலைகள் இருந்தால் அது கோயில்கள் அப்படி சொன்ன வார்த்தைகளாகட்டும், அப்புறம் இந்துக்கள்னா அந்த இந்து பெண்கள்னா விபச்சாரிகள் அப்படிங்கிற அவர் பேசிய வார்த்தைகளாகட்டும், இதுமாரி பல்வேறு வார்த்தைகள் அந்த தொகுதி மக்களோட மனசில் இருந்துட்டு தான் இருக்குது. அதுவும் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியோட டிசைடிங் அந்த ஒரு ஃபேக்டர்ஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நியூட்ரல்ஸ் ஓட்டு, அந்த நியூட்ரல்ஸ் ஓட்டு அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் நிலையாக அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது.
இது எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து திருமாவளவன் வீழ்த்தும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ட்விஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதிமுகவினருந்து விசிக கூட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. இது மாதிரி தான் சிதம்பரம் அமைச்சர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் போயிட்டுருக்கு. இதுக்கு அனைத்துக்கும் ஈடு கொடுக்கும் வகையில் திருமதி கார்த்தியாயனி அவர்கள் வந்து மிகச் சிறப்பாகவே அவங்களோட களப்பணி வந்து சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அவர் அவங்க பேசுகிற அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும், அது கொடுத்த கவுண்டர் பதிலாகட்டும், இது மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வந்து விசிகாவோட அந்த தனிப்பட்ட தாக்குதல்கள், ஆபாச வார்த்தைகள், இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் இந்த அரசியல் களம் வந்து சிதம்பரத்தில் மிக கடுமையான ஒரு போட்டியாக தான் இருக்குது. இந்த போட்டியில் சற்று முன்னிலையில் திருமதி கார்த்தியாயனி அவர்கள் வந்து அந்த இடத்துல முன்னாடி இருக்காங்க. கண்டிப்பாக அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் விநியோகிக்கப்படும் விட்டமின் பா வந்து அந்த இடத்துல டிசைனிங் ஃபேக்டராக இருக்கலாம். கண்டிப்பாக இது வந்து மக்கள் என்ன தீர்ப்பு தர போகிறாங்கங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.